அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப ஹெல்தியான ஒரு புரோட்டீன் ரிச்சான சப்வே தான் நம்ம செய்ய போறோம். என்னோட ஸ்டைல்ல. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீர் மேரினேஷன் பண்றதுக்காக பன்னீர் எடுத்து நம்ம கியூபா கட் பண்ணாம கொஞ்சம் ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் கூட குட்டி குட்டியா கொஞ்சம் வெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம ஒரு பெரிய பெரிய ஸ்லைஸா இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீரா எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப இதை தனியா வச்சுட்டு வேற ஒரு பிளேட்ல நம்ம மேரினேஷன் செய்யலாம். இப்போ ஒரு பிளேட்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பன்னீர் டிக்கா தான் செய்ய போறோம் இன்னைக்கு. நம்ம பன்னீர் டிக்கா செஞ்சு அதை சப்வேல வைக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் அதிகமா சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமா சேர்த்துக்கிட்டா போதும். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் அளவு சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் நல்லா கெட்டியான புளிக்காத ஃப்ரெஷ் தயிர் நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நம்ம கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். ஒரு ஃப்ளேவருக்காக தான். உங்ககிட்ட இல்ல வேண்டாம்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். பன்னீர் இன்னைக்கு நம்ம 500 கிராம் எடுத்திருக்கோம். இந்த மசாலாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா இதுல நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லெமன் அதிகமா சேர்க்க வேண்டாம், கொஞ்சமா சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே ஒரு லெமன் இந்த கொட்டை விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பன்னீர்ல நல்லா நம்ம தடவி விட்டுக்கலாம். இதே மாதிரி மசாலா போட்டு இந்த இடத்துல நம்ம சிக்கன் போட்டோம்னா அது சிக்கன் டிக்கா சப்வே ஆயிடும். இப்போ நம்ம பன்னீர் சேர்க்கறதால அது பன்னீர் சப்வே, அவ்வளவுதான். மசாலா எல்லாமே ஒண்ணுதான். ஃபிஷ் இது ஒரு ஸ்லைஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஃபிஷ் தான் ஆயிடும். அந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நம்ம அதை சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பீசஸா எடுத்து அது மேல நல்லா இப்படி மசாலாவை கோட் பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம் நம்ம. அது அவ்வளவுதான். இப்படியே நம்ம ஒண்ணா செய்யலாம். இப்போ பன்னீர் எல்லாமே நம்ம மசாலால நல்லா கோட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே நல்லா மேரினேஷன் ஆகட்டும். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். இதுல நம்ம சும்மா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட எண்ணெய் இருந்தா நீங்க எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, இல்லைன்னா பட்டர் சேர்த்து கூட நீங்க செய்யலாம். இப்போ இதுல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை ஒரு பீஸா இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். கொஞ்சம் இந்த மசாலால இருந்து அந்த தயிர் லெமன் அது மாய்ஸ்டர் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அதை நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் மசாலா நல்லா சுண்ட வச்ச மாதிரி. ஒரு பீஸா எல்லாத்தையுமே இதுல சேர்த்து ஒரு சைடு ஒரு 3 நிமிஷம், இன்னொரு சைடு ஒரு 3 நிமிஷம் அப்படி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இதில் நம்ம எல்லா பன்னீரையும் வச்சாச்சு. ஒரு சைடும் நம்ம 3 நிமிஷம் வச்சு நல்லா இந்த மசாலாவில் இருக்க அந்த பச்சை வாசனை போகிற மாதிரி சூப்பராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 3 நிமிஷம் நல்லா இது சாட்டே ஆயிடுச்சு. இதை இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி இந்த மசாலாலாம் இதில் கொஞ்சம் ஒட்டாது தான், ஏன்னா அதில் தயிர் இருக்கு இல்லையா. நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அது ஒட்டும். நம்ம அப்படியே ஷாலோ ஃப்ரை பண்ணுறதால இந்த மசாலாலாம் நல்லா தயிரில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரும்போது எல்லாமே நல்லா அப்படி இழுத்துக்கும். ஒரு சின்ன கறி துண்டை நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம், அது இதில் சேர்த்து இது கூட நம்ம எண்ணெய் சேர்த்து டக்குன்னு மூடி போட்டு ஸ்மோக் கொடுக்கலாம். ஸ்மோக்கோட சாப்பிடும் போது இன்னும் இந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் பன்னீரில், அதுக்காக தான். இப்போ இதை ஒரு மூடி போட்டுடலாம். உங்களுக்கு ஸ்மோக் ஃப்ளேவர் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம், இல்லைனா ஒரு 2 மினிட்ஸில் எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ இது ஒரு 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக நல்லா ஸ்மோக் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் இந்த பண்ணு தான் டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட சப்வே இது பண்ணு இல்லை. உங்களுக்கு அது வேணும்னா நீங்கள் அதை வாங்கி அதில் செய்யலாம். இது கோதுமை மாவில் செஞ்சது, மைதா பிரெட் கிடையாது. சரியா? இப்போ இதில் நம்ம அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு சைடு கட் பண்ணிக்கலாம். வெறும் ஓப்பன் ஆகுற மாதிரி 2 பீசஸாக செய்ய வேண்டாம். இப்படி இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக பெரி பெரி மைனீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட மின்ட் மைனீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு பிடிச்ச வெஜிடேபிள் ஒன்றா நம்ம இதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கம்மி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் நம்ம குக்கும்பர் வைக்கலாம். இதில் 2 பீஸ் ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பீஸ் தக்காளி இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குடமிளகாய் இருக்கு, கேப்சிகம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த நம்மளோட பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல நம்மளோட தந்தூரி மயோனைஸை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப இந்த மயோனைஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் இது நம்ம அப்படியே பேக் பண்ணி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சூப்பரான நம்மளோட சப்வே ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஸ்டைல்ல உங்க வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. நிறைய வெஜிடேபிள்ஸ், பன்னீர், இதுல இருக்க புரோட்டீன், இந்த ஃபைபர் எல்லாமே சேர்த்து ரொம்ப சூப்பரான ரெசிபி, ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, ரொம்பவே ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு உங்க வீட்டுல ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க நம்ம மிஷாஸ் குக்கிங் கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.